அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स हिंदी गाइड प्रस्तुति कर्क कसरत कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आपके आशीर्वाद के बल से हम अपना कार्यक्रम बराबर सुचारू रूप से चला रहे हैं. தங்களுடைய ஆதரவின் காரணமாக நாம் எங்களுடைய இந்த பணியை நல்ல முறையிலே தொடர்ந்து செய்து வருகிறோம். மேலும் தொடர தங்களது ஆதரவு தேவை. பார்த்தவர்கள் அனைவரும், புதிதாக பார்ப்பவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்கள். அப்படி தான் கற்ற கல்வியை பிறருக்கும் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த பணியை தொடக்கியிருக்கிறோம். தங்களுடைய பரிபூர்ண ஆதரவை என்றென்றும் வேண்டுகிறோம். நீங்கள் கமெண்ட் செய்தும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்தும் உதவுக. அவர்களும் பலன் பெறட்டும். நேற்றைய அதற்கு முந்தைய பதிவுகளிலே 3 பாடங்கள் வந்திருக்கிறது. இன்றைக்கு 4வது பாடம், லெசன் 4 பார்ட் 4 என்பார்கள். இது 4வது பாடம், ஸ்போக்கன் ஹிந்தி 4வது பாடம். இந்த 4வது பாடத்திலே ஒரு புதிய தலைப்பை தரவிருக்கின்றேன். இன்றைய தலைப்பு பிரதிப் பெயர்ச்சொற்கள். பிரதிப் பெயர்ச்சொற்கள், பெயர்ச்சொல்லுக்கு மாற்றாக எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவே பிரதிப் பெயர்ச்சொல் எனப்படுகிறது. பிரதிப் பெயர்ச்சொல் என்பது ஆங்கிலத்திலே ப்ரொனவுன் என்பார்கள். ஆங்கிலத்திலே ப்ரொனவுன் என்பார்கள். ஹிந்தியிலே சர்வ நாம் என்பார்கள். ஹிந்தியிலே சர்வ நாம் என்பார்கள். ப்ரொனவுன் பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப் நவுன் சொல்லுவாங்க. ஆங்கிலத்திலே இன்ஸ்டீட் ஆஃப் நவுன், பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அதுவே பிரதிப் பெயர்ச்சொல் ஆகும். பிரதிப் பெயர்ச்சொல் நிறைய உண்டு. அதிலே நாளொன்றுக்கு 2 பிரதிப் பெயர்ச்சொல்லாக நாம் அறிவோம். ஏனென்றால் ஒரே நாளிலே அத்தனையும் அறிவது என்பது சற்று கடினமானது. ஆகவே நம்ம இலக்கை அடைவதற்கு நம் இலக்கு கடினமாக இருந்தாலும் கூட அதை அடைகின்ற வழியை லகுவாக்கிக் கொண்டு ஏறுவது நல்லது என்று கருதுகின்றேன். நம்முடைய அடிப்படை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடிப்படை ஸ்ட்ராங்காக இருந்தால் மேலே எத்தனை மாடி கட்டலாம், ஒன்றும் ஆகாது. நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஆகையினாலே இன்றைக்கு 2 மற்றும் அதுவும் ஸ்போக்கன் ஹிந்திக்கு முக்கியமான 2 மட்டும் நான் இன்றைய பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஆகவே நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்போக்கன் ஹிந்திக்கு முக்கியமாக இருப்பது நமக்கு முன்னாலே உள்ள பொருட்கள். நமக்கு முன்னால் நபர்கள், பொருட்கள் அல்ல, நபர்கள். நமக்கு சமமாக இருந்தால் அல்லது நம்மை விட கீழாக இருந்தால் அவளை பார்த்து நீ என்போம். நம்மை விட பெரியவர்கள் இருந்தால் நீங்கள் என்போம். ஆக நீ, நீங்கள், நீ, நீங்கள் என்பது தமிழ் இலக்கியத்திலே இதை 3ஆக பிரிப்பார்கள். ஒன்று நீர், நீ, அதன் பிறகு நீர், நீங்கள். நீ வா என்கலாம், நீர் வாரும் ஐயா என்பார்கள், நீங்கள் வாருங்கள் ஐயா என்பார்கள். அப்படி 3ஆக பிரிப்பார்கள் தமிழ் இலக்கியத்திலே. ஆனால் நம்முடைய சராசரி மனிதர்கள் பேசுகின்ற உரையாடலே ஒன்று நீ என்று இருக்கும் அல்லது நீங்கள் என்று இருக்கும். அவ்வளோதான், 2ஆக இருக்கும். அப்படியாக நீங்கள் என்பதற்கு ஆப் என்றும் நீ என்பதற்கு தும் என்று சொல்லி பயன்படுத்த வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். தும், THUM, தும்.
அல்லது தமிழிலே து இம் தும் அல்லது ஆ இப் ஆப், ஆ இப் ஆப், தும் ஆப், இந்த இரண்டு மட்டுமே பயன்படும். இது தும் என்பது நீர் என்பதற்கு பொருள், ஆப் என்பது நீங்கள் என்பதற்கான பெரியவாட்சி. சரி, நீ என்பதற்கு என்று சொல் அது இருக்கிறது, அதை நான் பிறகு சொல்கின்றேன். இப்பொழுது நீங்கள் மட்டும் பார்ப்போம். சரி, நீ இருக்கும்போது நீ வா, நீ போ, நீ செய், நீ எழுது, நீ பார், நீ போடு, நீ பேசு, நீ எழுந்துரு, நீ விளையாடு என்று சொல்லுவோம். அப்படி தும் என்ற வார்த்தைக்கு நீ என்று பெயர், தும் நீ, ஆப் நீங்கள், தும் நீ, ஆப் நீங்கள். இன்றைக்கு நீங்கள் தும் என்ற வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆப் என்ற வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கான், கான், கவுன் என்று எழுத வேண்டும். சொல்லும்போது கோன் என்று சொல்ல வேண்டும். கோன் என்றால் யார் அர்த்தம். எழுதி கொள்ளுங்கள். கோ இன், கோவை குறிப்பிட கோ கொடுக்கல, கோ இன், கோன். கோன் என்றால் யார் என்று பொருள். சரி, ஹூ ஆர் யூ கேட்போம் இங்கிலீஷில். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ. இந்த ஆர் எக்காக வருகிறது என்றால் இந்த ஆர் என்பது வினை சொல். தமிழ் அப்படி கிடையாது. நீ யார் என்று சொல்லிவிடலாம். இந்த ஆர் என்று சொல்லானது வினைச்சொல்லாகும். ஆர் இல்லாமல் ஹூ ஆர், ஹூ யூ சொல்கிறாரு. ஹூ ஆர் யூ தமிழில் எப்படி சொல்லலாம், நீ யார் சொல்லலாம். ஆனால் இந்தியிலே அப்படி இல்லை. ஆங்கிலம் போலவே தும் கான் ஹோ, தும் கான் ஹோ, நீ யார். எப்படி ஆங்கிலத்தில் ஆர் வருகிறதோ, ஏஆர்இ ஆர் வருகிறதோ அதுபோல் ஹோ, தும் கौन हो, நீ யார், தும் कौन हो, நீ யார். அதுக்கு பதில் நான் மனிதன் வைத்துக் கொள்ளுங்கள். நான் மனிதன், மை ஆத்மி ஹூ. மனிதன் என்றால் ஆத்மி, ஆத்மி, ஆ இத் மீ, டபிள்யூ போட்டுங்க, டி போட்டுங்க, ஹெச் போட்டுங்க, எம்ஐ போட்டுங்க, ஆத்மி, மை ஆத்மி ஹூ. இன்றைக்கு சொற்கள் குரல் என்பதற்காக நான் பிளாக் போர்டு வைக்கவில்லை. நாளை பிளாக் போர்டு வைக்கின்றேன். உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். மை ஆத்மி ஹூ, மை ஆத்மி ஹூ, நான் மனிதன். சரி, இப்போது தும் வந்தால் அந்த ஃப்ரேம் ஞாபகத்துக்கு, ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஃப்ரேம் இருக்கிறது. அந்த ஃப்ரேம் தான் முக்கியமானது. அந்த ஃப்ரேம் நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அது உள்ளே வார்த்தைகளை போட்டுக்கொள்ளலாம். ஆக தும் வரும்போது கோவில் முடிய வேண்டும். நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தும் டேஷ் ஹோ, தும் டேஷ் ஹோ. சரி, அதுக்கு பதில் சொல்லுவோம் இல்லையா? என்ன சொல்லுவோம்? நான் மனிதன். இப்போ நான்கு மை எழுதிங்க. தும்க்கு நீ, மை நான், எம்ஒய் போட்டுக்கலாம், எம்ஒய் போட்டுக்கலாம், மை. அது தமிழில் வந்து மை 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 எழுதிக்கொள்ளலாம். மை வந்தால் ஹூம் வர வேண்டும். ஆங்கிலத்திலே ஐ ஆம் சொல்லுவோம். அதான் ஏ இருக்கு இல்லையா, அந்த ஆம் தான் ஹூ என்பது. மை ஹூ, தும் ஹோ. இந்த இரண்டையும் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். இது மிக முக்கியமானது. மை ஹூ தும் ஹோ, மை ஹூ தும் ஹோ, மை ஹூ தும் ஹோ. சரி, மை ஹூம் தும் ஹோ, தும் कौन हो என்று கேட்டோம். அதுக்கு என்ன பதில் இருக்கிறது? மை ஆத்மி ஹூ. அப்போ நான் மனிதன் மட்டும்தானா? வேற இல்லையா? எனக்கு வேற ஒன்றும் இல்லையா? இருக்கிறது. அப்பொழுது அதற்கான வார்த்தைகளை நாம் தனியாக எழுதி வைத்துக் கொண்டால் அதை நம்ம அங்கங்கே போட்டுக்கொள்ளலாம், புட் செய்து கொள்ளலாம். இந்த ஃப்ரேம் ஞாபகம் வச்சுங்க. தும் வந்தால் ஹோ ஃப்ரேம், தும் டேஷ் ஹோ என்று போட்டுக்கொள்ளுங்கள். மை டேஷ் ஹூ என்றால் கேள்வி தானே. தும் कौन हो எழுதிக்கலாம், தப்பில்லை. தும் कौन हो, மை டேஷ் ஹூ, மை டேஷ் ஹூ. இப்போ டேஷ் இடத்துல வந்து நமக்கு வேண்டிய வார்த்தைகளை பொருத்திக் கொள்ளலாம்.
மை டேஷ் ஹூம். சரி, இப்போ நிறைய வார்த்தைகளை நாம் எதிர்கொள்ளலாம், பெயர் சொற்களை. இப்போ நான் சொன்னேன் மனிதன், சரி, ஆத்மி. ஒரு 10 எடுத்துக்கலாமா? மனிதன். அப்புறம் நான் யார்? மாணவன். ஆசிரியருக்கு முன்னால் நான் மாணவன். சரி, மாணவருக்கு முன்பாக தும் வரும்போது ஹோவர் தும் நீ இல்லையா, அதனால் அதற்குரிய வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, ஆத்மி மனிதன், வித்யார்த்தி வி இத் யா இத் இத் தி வித்யார்த்தி. அதில் வித்யாலயா இருக்கிறாங்க இல்லையா? வித்யாலயா வித்யா ப்ளஸ் ஆலை வித்யாலய், கல்வி கோயில் என்று அர்த்தம். வித்யார்த்தின்னா கல்வியை வாங்குகிறவன், கல்வியை பெறுபவன். அர்த்தி என்றால் பெறுபவன், சுமப்பவன் எடுத்தோம். வித்யார்த்தி மாணவன், வித்யார்த்தி மாணவன். சரி, அப்போ நான் யார்? அப்பா இருந்தால் அப்பாவுக்கு நான் மகன். இப்போ பேட்டா, பேட்டா, பேட்டா. சரி, நான் பையன், லடுக்கா, பையன் லடுக்கா. ஓ ஆத்மி, வித்யார்த்தி, பேட்டா, லடுக்கா. சப்போஸ் கேர்ளாக இருந்தால் லடுக்கி, கேர்ளாக இருந்தால் லடுக்கி. சரி, அப்புறம் யார்? நான் யார்? வியாபாரி, வியாபாரி, வியாபாரி. வியாபாரி அப்படியே சொல்கிறோம், வியாபாரி சொல்கிறோம், வியாபாரிங்கிறோம், ஏன் வியாபாரின்னு சொல்கிறோம். வியாபாரி. அப்புறம் நான் யார்? கடைக்காரர். தூகான்னா கடை, தூகான்தார்னா கடைக்காரர், தூகான்தார் கடைக்காரர். சரி, நான் முதலாளி, மாலிக், மாலிக், மாலிக் என்றால் முதலாளி, மாலிக் என்றால் முதலாளி. அதே லேடியாக இருந்தால் மால்கின், லேடியாக இருந்தால் மால்கின், மால்கின் என்றால் முதலாளி, மால்கின் முதலாளி அம்மா, லேடி, மால்கின். அடுத்ததாக இன்னொரு வாக்கியம் சொல்லுங்கள், இது சொல்லலாம், இன்னொரு வாக்கு சொல்லுங்கள். மால்கின், அப்புறம் வேற சொல்லலாம், லடுக்கா, லடுக்கின்னு சொல்லலாம்ல, லடுக்கி, ஏழு. இப்போது 10 வாக்கியங்கள் நமக்கு உருவாகின்றன. 10 வாக்கியங்கள், 10 வார்த்தைகள். மனிதன், ஆத்மி, மனிதன், ஆத்மி, வித்யார்த்தி, மாணவன். குறித்து கொள்ளுங்கள், மனிதன், ஆத்மி, வித்யார்த்தி, மாணவன். அதுக்கு பிறகு யார்? லடுக்கா, சிறுவன், லடுக்கா சிறுவன், லடுக்கி சிறுமி, லடுக்கி சிறுமி, வியாபாரி, 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 வியாபாரி. அப்புறம் யார்? நாங்கள் துகான்தார், கடைக்காரன், துகான்தார் கடைக்காரன், மாலிக் முதலாளி, மாலிக் முதலாளி, மால்கின் முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, நௌக்கர் வேலைக்காரன், நௌக்கர் வேலைக்காரன். அப்புறம் நான் யார்? நிறைய வாக்கு இருக்குது. அப்புறம் என்ன யார்? வேலைக்காரன், இன்னொன்று போட்டுக்கோங்க. உழவன், கிசான், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தானே செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்திர சிவம் என்று பாடினார் பாரதியார். இப்போ கிசான், கிசான் என்றால் உழவன். சரி, இப்போ கேள்வி போடுங்க. தும் கौन हो? நீ யார்? ஆன்சர் இஸ் மை आदमी हूँ. तुम कौन हो? मैं विद्यार्थी हूँ, நான் மாணவன். तुम कौन हो? நீ யார்? मैं लड़का हूँ. तुम कौन हो? நீ யார்? मैं लड़की हूँ. तुम कौन हो? मैं व्यापारी हूँ. तुम कौन? நான் व्यापारी. तुम कौन हो? நீ யார்? मैं दुकानदार हूँ, நான் கடைக்காரன். तुम कौन हो? நீ யார்? मैं मालिक हूँ. तुम कौन हो? நீ யார்? मैं मालकिन हूँ. तुम कौन हो? நீ யார்? मैं किसान हूँ. मैं किसान हूँ. அப்போது எல்லாத்துக்கும் தும் வரும்போது ஹோ என்று முடிந்தது, மை வரும்போது ஹூ என்று முடிந்தது. ஆக முடிஞ்ச நன்றாக மைண்டில் வைத்துக் கொள்ளுங்கள். தும் வரும்பொழுது
இறுதியிலே ஹோ வர வேண்டும். மை வரும்போது இறுதியிலே ஹூம் வர வேண்டும். இது முக்கியமான அடிப்படை இலக்கணமாகும். தும் வந்தால் ஹோ வர வேண்டும், மை வந்தால் ஹூ வர வேண்டும். சரி, இது நமக்கு ஈக்குவலானோட பேசுவது. நம்மளோட பெரியவங்க அது தாங்கள் என்று சொல்லுவோம், அது நீங்கள் என்று சொல்லுவோம் இல்லையா? இப்போ தாங்கள் அது நீங்களுக்கு ஆப்னு சொல்லணும். சரி, ஆப் வரும்போது ஆப் கோன் ஹூ வரக்கூடாது. ஆப் கோன் ஹைன், HAIN ஹைன், HAIN ஹைன். ஆப் கோன் ஹைன், நீங்கள் யார். இப்போ ஆப் வரும்போது கடைசியில் வந்து ஹை வர வேண்டும். ஆப் கோன் ஹை, நீங்கள் யார். அப்போ ஆப் என்னும் பொழுது நமக்கு மரியாதைக்குரிய வார்த்தையை பேச வேண்டும் இல்லையா? அங்கே ஆப் கோன் ஹை அது ஆசைப்படுறது. மை அத்தியாபக் ஹூ, நீங்கள் ஒரு ஆசிரியரை பார்த்து கேட்குறீங்க, ஆப் கோன் ஹை, மை அத்தியாபக் ஹூ, மை அத்தியாபக் ஹூ, நான் ஆசிரியர். சரி, நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, ஆப் கோன் ஹை, நீங்கள் யார். மை பிதாஜி ஹூ, நான் அப்பா. மை பிதாஜி ஹூ, நான் அப்பா. आप कौन हैं. मैं माताजी हूँ, நான் அம்மா. आप कौन हैं. मैं माताजी हूँ. बड़ी करेंगे, आप कौन हैं. आप कौन हैं. मैं दादाजी हूँ. இந்த ஜி என்பதற்கு மரியாதைக்குரிய பொருள். தாதா சொல்லலாம், தாதாஜி தமிழ் சொல்லுவாங்க, பாட்டனார் என்பார்கள். பாட்டனார். மை दादाजी हूँ. आप कौन है. मैं दादी जी हूँ. दादी பாட்டி. आप कौन है. मैं दादी जी हूँ. தாதா என்பது அப்பாவுடைய அப்பாவை குறிக்கும். தாதி என்பது அப்பாவுடைய அம்மாவை குறிக்கும். आप कौन है. मैं दादाजी हूँ. आप कौन है. मैं दादी जी हूँ. அதே இடத்துல அம்மாவுடைய அப்பாவாக இருந்தால் நானாஜின்னு சொல்லணும். आप कौन है. मैं नानाजी हूँ. आप कौन है. मैं नानी जी हूँ. நானி என்றால் பாட்டி, அப்பா வழி பாட்டிக்கு நானி என்பார்கள், அப்பா வழி தாத்தாவுக்கு நானா என்பார்கள். மை நானா ஜி ஹூ, மை நானி ஜி ஹூ. சரி, ஆப் கौन है, நீங்கள் யார். ஆப் कौन है, நீங்கள் யார். மை ससुर हूँ. ससुरना मामनार, ससुर. मैं ससुर हूँ. आप कौन है. मैं ससुर हूँ. எழுதிங்க, ससुर, SASUR, ससुर. आप कौन है. मैं सास हूँ. सास என்றால் மாமியார். आप कौन है. मैं सास हूँ, நான் மாமியார். आप कौन है. मैं भैया हूँ. அதை பையா சொல்லக்கூடாது, भैया பி சவுண்டு. मैं भैया हूँ, நான் அண்ணன். मैं भैया हूँ, நான் அண்ணன். சரி, அதுக்கு அண்ணி. मैं भाभी हूँ. பாப்பியில் भाभी, உச்சரிப்பு மாறினால் பொருள் மாறிவிடும். मैं भाभी हूँ. பாப்பினா பாவிநாடு, அதனால் भाभी. பாரத் பா, भा भी, भाभी. मैं भाभी हूँ, நான் அண்ணி. मैं भाभी हूँ, நான் அண்ணி. मैं भैया हूँ, நான் அண்ணன். मैं भाभी हूँ, நான் அண்ணி. मैं भैया हूँ, நான் அண்ணன். இப்படி மை வரும்போது அந்த வார்த்தைகளை சரியாக சொல்லி நாம் பழக வேண்டும். அதை ஹூ என்று இங்கே அப்படி தான் ஹூ முடிய வேண்டும். ஆப் கோன் ஹை, மை எல்லாரும் கொண்டு தான். மை பாபி ஹூ, மை பையா ஹூ, மை நானா ஹூ, மை நானி ஹூ, மை தாதா ஹூ, மை दादी हूँ. मैं व्यापारी को சொல்லலாம், मैं व्यापारी हूँ, நான் வியாபாரி. मैं कवि हूँ, நான் கவிஞன். मैं कवि हो, நான் கவிஞன். मैं अध्यापक हूँ, நான் ஆசிரியர். मैं अध्यापक हूँ, நான் ஆசிரியர். मैं मालिक हूँ சொல்லலாம், நான் முதலாளி. मैं मालकिन हूँ, நான் முதலாளி அம்மா. இப்படி ஆப் போட்டால் ஐ வர வேண்டும், மை வந்தால் ஹூ வர வேண்டும். இதுதான் முக்கியமான பாடல்.
நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வார்த்தைகளை மறந்து விடலாம். முதலாளி என்ன சொல்கிறது, நீங்கள் மறந்துடலாம். அதான் அந்த இடத்துல நீங்கள் ஓனர் போடலாம். உங்களுக்கு தெரிந்த நீங்கள் போட்டு சொல்லலாம். மை ஓனரும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் மை மாலிக் சொல்றதுக்கு பதிலாக ஓனர் சொல்லலாம். ஆனால் ஹூ வந்து வரத்தான் வேண்டும். அங்கேயே தவறக்கூடாது. பேசிக் கிராமர் தான். தும் வந்தால் ஹோ வர வேண்டும், மை வந்தால் ஹூ வர வேண்டும், மை வந்தால் ஹூ வர வேண்டும், தும் வந்தால் ஹோ வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும். ஞாபகம் வச்சுக்கங்க. மை வந்தால் ஹூ வர வேண்டும், தும் வந்தால் ஹோ வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும், மை ஹூ, தும் ஹோ, ஆப் ஹை. இந்த மூன்றை நன்றாக மனதை பதிவித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவிலே அடுத்த மூன்றை நாம் படிப்போம். நன்றாக மனதை பதிவித்துக் கொள்ளுங்கள். மை வரும்பொழுது ஹூ வர வேண்டும், தும் வரும்பொழுது ஹோ வர வேண்டும், ஆப் வரும்போது ஹை வர வேண்டும். ஆப் என்பது மரியாதைக்குரிய சொல். நீங்கள் ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. நீக்கும் யூதான், நீங்களுக்கும் யூதான். அங்கே அதான் சொல்லுவாங்க, மரியாதை இல்லாத மொழி என்பார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இருவரையும் சமமாக பார்க்க மொழி என்பார்கள். அதான் யூன்னு சொல்கிறோம். நீயும் சொல்லுப்பா, நீங்களும் சொல்லணும். எல்லாரும் நீங்கள் சொல்லுங்களேன். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் தான் தமிழில் தான் நீங்கள் சொல்கிறீங்க என்பார்கள். அது அவரவர் மொழிக்கேற்ப அவர்கள் செய்கிறார்கள். அது அவர் விருப்பம். இரண்டாவது, ஆங்கிலம் நம்முடைய நாட்டு மொழி இல்லை, அது அந்நிய நாட்டு மொழி. ஆகவே அவர்களுடைய பண்பாடு வேறு, அவருடைய பழக்கம் வேறு, நம்முடைய பழக்கம் வேறு, நம்முடைய பண்பாடு வேறு. அதனால் மை வந்தால் ஹூ வர வேண்டும், தும் வந்தால் ஹோ வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும். அந்த வேர்ட்ஸ் நம்ம நிறைய கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மாலிக் முதலாளி, மால்கின் முதலாளி அம்மா, துகான் கடை, துகான்தார் கடைக்காரர், வியாபாரி வியாபாரி, வித்யார்த்தி மாணவன், அத்தியாபக் ஆசிரியர், நானா தாத்தா, நானி பாட்டி, தாதா தாத்தா, தாதி பாட்டி. இப்படி நம்ம நிறைய வார்த்தைகளை சேர்த்துக்கொள்ளலாம், போட்டுக்கொள்ளலாம். ஆனால் அடிப்படை இலக்கணத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் மை டேஷ் ஹூ எழுதிக் கொள்ளுங்கள். மை டேஷ் ஹூ, அந்த டேஷில் நீங்கள் நிறைய வேர்டுகளை போட்டு 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 பார்த்துக்கொள்ளலாம். பேப்பர் போடலாம். மை ஆத்மி ஹூ சொல்லலாம், மனிதன். அதுபோல் பேர் போடலாம். आप कौन है? मैं सुंदर राजन हूँ, मैं सुंदर राजन हूँ. तुम कौन हो? मैं सुंदर राजन हूँ. ना मैं राम हूँ, मैं श्याम हूँ, मैं गोपाल हूँ, मैं गणपति हूँ, मैं शिवजी हूँ, नाम शिवन, मैं पार्वती हूँ, मैं कमला हूँ, मैं विमला हूँ. இப்படி பெயரும் போட்டுக்கொள்ளலாம்.